ஹாய் மக்கா மக்கா, நம்ம வண்டியில் வந்து மிந்தானத்துலேருந்து காற்று இறங்கி போயிருந்துச்சு. அது என்னையாவது பார்த்ததில் வண்டி பஞ்சரு குறைஞ்ச ஒரு 2 பஞ்சரு இருந்திருக்கு. அதனால் நான் பார்த்தேன் வேலைக்காகன்னு சொல்லிட்டு நம்ம வேறு டயரே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புது டயர் பார்க்கலாம் பார்த்தேன். புது டயர் 3500 கிட்ட சொன்னாங்க. சரி, பழைய டயர் எவ்வளோ கேட்டேன். பழைய டயர் 800 சொன்னாங்க. ஆனால் 800 அந்த டயர் வந்து நல்ல டயர் தான். நான் வாங்கிட்டேன் பாருங்கள் மக்கா. டயர் ஆல்ரெடி நான் அந்த அண்ணன் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வண்டியில் உள்ள ஸ்டெப்னி எடுத்துகிட்டு போயிட்டு நான் டயரை மாற்ற சொன்னேன். அந்த நினச்சி நான் மாற்றி தரேன்னு சொல்லிட்டு அவரும் மாற்றிக்கிட்டு இருக்கார். அவரும் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அந்த வண்டி டயர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி டயர் நல்லா தான் இருக்குது, குறைஞ்சது 50% இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து விட்டார். இந்த டயர் தான் நம்ம வண்டியில் ஒரே காற்று இறங்கிக்கிட்டே இருந்துச்சு, வேலைக்கு ஆகலை. அதனால் இப்போ நம்ம அங்கேருந்து டயரை வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாம் மாட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த டயர் தான் நம்ம வண்டியில் போட போகிறேன். எப்படி இருக்குது பார்ப்போம் போட்டுட்டு. ஏன்னா இந்த டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த டயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம வண்டி 2 வீலுக்கும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். நான் கழட்டிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நண்பர்களே. ஆமாக்கா, நம்ம ஒரு வேளை எப்படியோ கஷ்டப்பட்டு டயரை மாட்டியாச்சு. ஏன் கஷ்டம்னா மழை பெஞ்சிட்டு இருக்கனால தான் கஷ்டம். டயரை காட்டுறேன் பாருங்கள். பரவாயில்ல, நம்ம 800 டயர் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒருத்து தான் டயரு. நம்ம கழட்டி போட்டு டயர் இருந்தால் இருக்குது பாருங்கள். இந்த வண்டி டயரில் குறைஞ்சி ஒரு 5 பஞ்சர்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம இந்த டயரை ஸ்டெப்னி டயராகவும் இதை நம்ம வண்டியிலே இந்த டயரை போட்டுடலாம். நன்றி மக்கா. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்கா.